ஒரு சிறிய ஊரில் அர்ஜுன் என்ற ஒரு பையன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் கடைசி பெஞ்சில்தான் உட்காருவான். அவன் விருப்பத்தாலா? இல்லை. யாரும் அவனை முன்னிலையில் உட்கார வைக்க விரும்பவில்லை. ஆசிரியர்கள் அவனை கவனிக்கவே மாட்டார்கள். நண்பர்கள் அவனை கேலி செய்வார்கள். உறவினர்கள் கூட சொல்லுவார்கள், இவன் வாழ்க்கையில் எதுவும் ஆக மாட்டான் என்று. அர்ஜுன் மோசமானவன் இல்லை. அவன் கொஞ்சம் மெதுவாக புரிந்து கொள்ளும் தன்மைதான். ஆனா ஒரு விஷயம் இருந்தது. அவன் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்த பிறகு மற்றவர்கள் கிரிக்கெட் விளையாடும்போது அர்ஜுன் தனது வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஒரு தெருவிளக்கின் கீழ் உட்கார்ந்து படிப்பான். பழைய புத்தகங்கள், கிழிந்த பக்கங்கள், கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு சிறிய பென்சில். அவன் போராடினான். ஒரே வரியை மீண்டும் மீண்டும் படிப்பான். சில சமயம் 10 முறை, சில சமயம் 20 முறை. பல நாட்களில் அவனுக்கு புரியவே மாட்டாது. ஆனா அவன் முயற்சியை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் இரவு ஒரு ஆசிரியர் அங்கு வந்தார். அர்ஜுனை பார்த்தார். அவன் அமைதியாக படித்துக் கொண்டிருந்தான். ஆசிரியர் கேட்டார், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் படிக்கிறாய்? அர்ஜுன் மெதுவாக தலை தூக்கி சொன்னான், ஒரு நாள் நான் பயனற்றவன் இல்லை என்று நிரூபிக்கணும். அந்த ஆசிரியர் சில நொடிகள் பேசவே முடியவில்லை. அந்த நாளிலிருந்து அர்ஜுனின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அந்த ஆசிரியர் தினமும் அவனை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். மெதுவாக எழுத்துக்கள் வார்த்தைகளானது, வார்த்தைகள் வாக்கியங்களானது, வாக்கியங்கள் நம்பிக்கையாக மாறியது. மாதங்கள் கடந்தது. இறுதி தேர்வு வந்தது. அனைவரும் அர்ஜுன் தோல்வி அடைவான் என்று நினைத்தார்கள். அர்ஜுனுக்கும் பயம் இருந்தது. ஆனா இந்த முறை அவன் பயத்திலிருந்து ஓடவில்லை. அதை எதிர்கொண்டான். முடிவுகள் வெளியான நாள். மாணவர்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். பெயர்கள், மதிப்பெண்கள், ரேங்க், அப்புறம் அமைதி. அர்ஜுனின் பெயர் இருந்தது கீழே இல்லை, நடுத்தரத்தில் இல்லை, முதல் இடத்தில். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பயனற்றவன் என்று சொன்ன அந்த பையன் இப்போது பள்ளியின் முதல் மாணவன். அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வந்தது. மற்றவர்களை தவறு என்று நிரூபித்ததற்காக இல்லை, தன்னையே சரி என்று நிரூபித்ததற்காக. பல ஆண்டுகள் கழித்து அர்ஜுன் ஒரு பெரிய அதிகாரியாக ஆனான். அவனை கேலி செய்தவர்கள் இப்போது அவனைப் பற்றி பெருமையாக பேசினார்கள். ஆனா அர்ஜுன் மறக்கவில்லை. அந்த தெருவிளக்கு, அந்த கஷ்டங்கள், அந்த ஒரே ஆசிரியரை முடிவு செய்தி. தினமும் முயற்சி செய்கிற ஒருவரை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். வெற்றி என்பது வேகத்தில் இல்லை, நிறுத்தாமல் இருப்பதில் இருக்கிறது. ஏனெனில் கடைசி பெஞ்சில் இருந்தவன் கூட வாழ்க்கையில் முதல் இடம் பிடிக்க முடியும்.